பாருங்க படத்தோட பேரு கில்லிங் மீ சாஃப்ட்லி 2002 ரிலீஸ் ஆச்சு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒரு மிகப்பெரிய பனிமலையை காமிக்கிறாங்க. அதுல சில மவுண்டைன் கிளைம்பர்ஸ் எல்லாம் மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில ஏதோ ஒரு சுத்தி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதை வச்சு அதை அடிச்சு அதோட பேலன்ஸ் எல்லாம் இவங்க மேல ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஸ்லிப் ஆகி ஒரு லேடி கீழே விழுந்துடுறாங்க. இவங்கனால இன்னும் 4-5 பேரு அவங்களோட கிரிப் இழந்து அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க இப்ப வேணா ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அவங்க ஒரு இன்ஜினியரா ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஹரிபரியா கிளம்பி அவங்க ஆபீஸ் ஒர்க்குக்கு போறாங்க. ஹீரோயின் ஆபீஸ் போன இடத்துல ரோடு கிராஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப யாருன்னே தெரியாத ஒருத்தனை இவங்க பாக்குறாங்க. அவனை பார்த்ததுமே இவங்களுக்கு பிடிச்சது ஏன்னு தெரியல. இவனை பத்தி யோசிச்சுக்கிட்டே இவ ஆபீஸ்க்குள்ள போகாம அதையும் தாண்டி நடந்து போயிட்டு இருக்க. அங்க வேலை பார்க்குற ஒருத்தி ஸ்டாப் பண்ணி ஆபீஸ் இங்க இருக்குன்னு சொல்றான். இப்ப ஸ்ட்ரேஞ்சரா ஒருத்தனை இவ பார்த்தா பாத்தீங்களா, அவன் இந்த இடத்துல இருக்கானா போயிட்டான்னு சொல்லி இவங்க திரும்பி பார்க்கும்போது கரெக்டா அவனும் அதே இடத்துல நின்று இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க ஆபீஸ்க்குள்ள போயிடுறாங்க. போயிட்டு அங்க இருக்கிற ஜன்னல் வழியா இவன் எங்க போறான்னு சொல்லி நோட் பண்ணா அங்க பக்கத்துல ஒரு புக் ஷாப் இருக்குங்க. அதுக்குள்ளதான் இவன் போறான். இவங்கனால இப்ப எந்த ஒரு விஷயத்திலுமே போக்கஸ் பண்ண முடியல. அங்க இருக்க மேனேஜர் ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருப்பான். இவங்க எதுலயுமே அதை போக்கஸ் பண்ணாம இவனை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. புக் ஷாப் கிட்ட நின்று பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஆளும் ஹீரோயினும் நோட் பண்றான். இங்க இருந்து கிளம்புறதுக்காக அவன் டாக்ஸி வர சொல்லிருப்பா மாதிரி தெரியுது. அந்த டாக்ஸிக்குள்ள போன இவன் ஹீரோயினும் அவன் கூட கூப்பிட அவங்களும் போறாங்க. இங்கன்னு பார்த்தா இவனோட வீட்டுக்கு தாங்க போயிருக்காங்க. அவனோட வீட்டுக்குள்ள இவங்க நின்றுட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட சொல்லாமலே அவன் அந்த பக்கம் போயிடுறான். எங்கடா இவனை ஆளைய காணும்னு சொல்லி தேடி பார்க்கும்போது திடீர்னு வந்து இவங்க பின்னால கட்டி பிடிக்கிறான். அங்கேயே இவங்க 2 பேரும் பிசிக்கலா ஒன்னா இருக்காங்க. இவங்கனால இப்போதைக்கு இவனோட வீட்டுல ஸ்டே பண்ண முடியாது. அங்க ஒருத்தன் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லி வீட்டுக்கு போறாங்க. அதே நேரம் முகம் தெரியாத ஒருத்தன் கூட இவங்க ரொமான்டிக்கா இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கிடைச்ச ஃபீல் இப்போ கரண்ட்ல லிவிங்ல இருக்கக்கூடிய இவங்க கிட்ட அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அடுத்த நாள் திரும்பவும் அந்த லைப்ரரி கிட்ட போய் பாக்குறாங்க. அவனோட போட்டோ போட்டு இருக்கு. அவன் பேரு ஆடம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. பேரு கூட தெரியாத ஒருத்தன் கூட என்னெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. இது ஏதோ ஒரு நாவலை தழுவி எடுத்திருக்காங்க. ஒரு கற்பனை கதையை அவங்க படமாக்கி இருக்கனால இதெல்லாம் சாத்தியமாகலாம். நிஜத்துல இப்படி எல்லாம் நடக்க கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அவனை நம்ம ஹீரோனே சொல்லுவோம். ஹீரோவோட அந்த போஸ்டரை பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது அந்த மவுண்டைன் கிளைம்பர்ஸ் எல்லாம் மேல ஏறி இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஏற்பட்ட விபத்துல நிறைய பேரை இவன் காப்பாத்திருக்காங்க. இதெல்லாம் படிக்கும்போது இவங்களுக்கு அவன் மேல இன்னும் லவ் அதிகமாகுது. அந்த புக் ஷாப்ல இருந்து ஒரு புக்கை வாங்கிட்டு இவனுக்கு கிஃப்டா கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு டாக்ஸி பிடிச்சி இவன் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அவனும் ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் தெரியுது. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த மவுண்டைன் கிளைம் பண்ணும்போது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும் பாத்தீங்களா, அதை பத்தின சில டீடைல்ஸ் எல்லாம் அவங்க கேட்டு விசாரிக்க ஹீரோயின் என்ன சொல்றானா, நாங்க அந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப பாதுகாப்பா தான் போனோம். அதுலயும் குறிப்பா இப்போ புதுசா பழக்கம் இல்லாதவங்க எல்லாம் அந்த மாதிரி உயரமான மலையெல்லாம் மேல ஏற முடியாதுங்க. அங்க இருக்க எல்லாருமே அதுக்காகவே பிரத்யேகமா பயிற்சி எடுத்தவங்க தான். அப்படி இருந்தும் எப்படி அப்படி ஒரு விபத்து நடந்ததுன்னு சொல்லி எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியல. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகியும் அதை என்னால மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுலயும் இவன் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அந்த சோக கதையெல்லாம் சொல்லிட்டு 2000 அடி உயரத்துல இருந்து ஒரு மனுஷன் கீழே விழுந்தா அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டேன். தட் ஹவு டு ஐ நோ அப்படிங்கிறாங்க அவங்க. ஒரு கண்ணாடி தொட்டிக்குள்ள நீந்திக்கிட்டு இருக்க ஒரு மீன் எடுத்து இப்போ இது எப்படி ஆக்சிஜன் இல்லாம துடிக்குதோ அதே மாதிரிதான் மனுஷனும் ஆக்சிஜன் இல்லாம கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே அவன் செத்து போயிருவான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கிற ஹீரோயினும் அவங்க இப்போ இன்னொருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாங்க. அது பெரிய விஷயம் இல்ல, ஆனா நீ இப்போ என் கூட தான் இருக்கேன்னு சொல்லி இவன் சொல்றான். டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா இவங்க கிட்ட இப்ப கரண்டா லவரா வேலை பார்த்துட்டு இருக்கவங்க போன் பண்றான். இவங்கள அவன் சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்றான். ஹீரோயினுக்கு இதுக்கு மேலேயும் இவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க விருப்பம் இல்ல, நாம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன்ட்ட அவங்க சொல்றாங்க. அவனுக்கு ரொம்பவே மனசு வருத்தம் தான். இவன் ஒரு எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது எதனால இவ பிரிஞ்சு போறேன்னு சொல்லி இவங்க சொல்றாங்கன்னு அவனுக்கு தெரியல. நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இப்ப நீ வேற எவனோ ஒருத்தன் கூட பழகிட்டு இருக்க, அதனால தான் இப்ப என்ன வேணாம்னு சொல்றேங்கிற மாதிரி அவன் கரெக்டா கேட்கறான். ஹீரோயினும் ஏதோ சொல்லி சமாளிக்க பார்க்க ஒரு கட்டத்துல அவன் பஸ்ட் அவுட் ஆகி அங்க இருக்க பொருள்லாம் தூக்கி வீசிட்டு வெளியே போயிடுறாங்க. ஹீரோயின் இதுக்கு மேல ஃப்ரீ பேர்டு தான், அவளை பத்தி யாருமே கேட்க போறதில்லைன்னு சொல்லி ஹீரோ இருக்க வீட்லயே போய் செட்டில் ஆயிடலான்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள ஹீரோ இருப்பான்னு பார்த்தா அவனுக்கு பதிலா வேற எவனோ ஒரு பொண்ணு இருக்கா. இவளுக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுது. இவங்களை ஏமாத்திட்டான்னு அவங்க நினைக்கிறாங்க. அவளும் ஹீரோயினை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின் கிட்ட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை பத்தி அவன் என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் இவங்கள்ட்ட இவன் சொல்றான். ஹீரோயினுக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகம் தான், இவ யாரு என்னங்கிறது ஹீரோயினுக்கு புரியாமலே இருக்குங்க. இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான், நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரின்னு சொல்ல நல்ல வேலை நாங்க கூட வேற ஏதோ நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவோட முன்னாள் காதலி ஒரு தெரிஞ்சிருப்பா பாத்தீங்களா, அவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்கும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கும் ஹீரோயின் இப்போ
அந்த பழைய ரிலேஷன்ஷிப்ல இருந்து இவன் கூட வந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹீரோயின் இப்போ இவன் கூடயே அவன் வீட்லயே ஸ்டே பண்றாங்க. அடுத்த நாள் அங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் லேடி வரா. அந்த ஹில்ஸ் கிளைம் பண்ணும்போது ஒரு விபத்து நடந்திருக்கும் பாத்தீங்களா, அதை பத்தின இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அந்த சமயம் ஹீரோவுக்கு ஒரு போன் வருது. அவன் பிஸியா இருக்கனால அந்த கால் அட்டன் பண்ணி இவங்க பேசலான்னு அட்டன் பண்றாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க எதுவுமே பேசல, ஏன்னு தெரியல. இவங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னால ஹீரோயினை ஈவினிங் இந்த மவுண்டைன் கிளைம்பர்ஸ் எல்லாம் ட்ரைனிங் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு ஹீரோ வர சொல்றான். அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. ஆபீஸ்ல அவங்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவன் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வராங்க. அங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் இருக்காங்க. இவங்கள்ட்ட ஹீரோயினை அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். கூடவே ஹீரோயினோட தங்கச்சி ஒரு இருப்பா பாத்தீங்களா, அவளும் அங்க இருக்கா. இந்த தங்கச்சி கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, இவளுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா இருக்கிறது பிடிக்கல போல. அவ ஃபேஸ்லயே தெரியும். இருந்தாலும் டைரக்டா அவன் அந்த விஷயத்தை அவங்கிட்ட சொல்லல. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஃப்ரெண்டு தான் இந்த லேடி. ஹீரோயின் கூட காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக தான் வந்திருக்கா. நீ உன்னோட வாழ்க்கையை மட்டும் இல்லாம அவனோட வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிருக்க, இதெல்லாம் நல்லதே இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடவே நீ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டுமே இன்னொருத்தனை தேர்ந்தெடுத்து எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க இருக்க மனநிலைக்கு இவ என்ன சொன்னாலும் அதை கேட்கற மாதிரி இல்ல. அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லி இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா வர ஒரு திருடன் இவளோட பர்ஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்கான். அவனை சேஸ் பண்ணி புடிச்சு அந்த இடத்துலயே கொடூரமா சாவடி அடிக்கிறான். அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நார்மலா இருக்கிறவன் இப்படி எல்லாம் இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஹீரோயின் அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுமே நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல உன்னை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பஞ்ச டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அங்க போலீஸ் வராங்க. அந்த போலீஸ் வந்தது கூட கண்டுக்காம இவங்க ரெண்டு பேரும் முத்தத்தை கொடுத்துட்டு இருக்க. போலீஸ் ஆபீசர் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா, அதுவுமே நாளைக்கே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இவளுக்கு ஒரு அன்னோன் லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, உனக்கு அறிவு இருக்கா, இப்படிப்பட்ட ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அது யார் அனுப்புனாங்க, எதுக்காக அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டீடைல்ஸுமே இல்ல. இதை ஹீரோயின் ஹீரோ கிட்டே காமிக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு லெட்டர் வந்தாலும் நீ என்கிட்ட கண்டிப்பா மறைக்காம காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினும் முடிவு பண்ண மாதிரி இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் முடிஞ்சதுமே அவளை உயரமான ஒரு மலை இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு நீ என்னோட லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கல்யாணம் பண்ணவனும் எப்படி ஒரு பொய் சொல்லுவானோ அதே மாதிரி தான் இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து சீக்ரெட்டான ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்க ஒரு பேக் வச்சிருக்கான். அதுல இவங்க ரெண்டு பேரோட ட்ரெஸ் இருக்கு. இங்கேயே நம்ம இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போக போறோம், அங்கதான் நம்மளோட ஹனிமூனை செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டும் போது அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இது நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நினைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காஸ்டியூம் எல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு உயரமான மலையில நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெக்கிங் எல்லாம் போறவங்க எப்படி போவாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினால கொஞ்சம் தூரம் நடக்கவே முடியல. கல்யாணம் பண்ணா எல்லாருமே ஹனிமூனுக்காக ஏதோ ஒரு நல்ல சூட் ரூம் புக் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன இப்படி என்ன இவ்வளவு தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். நம்மால என்னங்கிறான், உன்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தரமான ஹனிமூனா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சியில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க இவங்க ரெண்டு பேரும் சரக்கு அடிக்கிறாங்க. அடுத்ததான் ஹீரோயினோட உடம்புல ஏதோ ஒரு ரிப்பன் பேண்ட் மாதிரி சுத்தி ஒரு வித்தியாசமான முறையில இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு ஒரு லெட்டர் வருதுங்க. அதுலயும் இவனை பத்தி தப்பு தப்பா தான் எழுதி இருக்கு. ஒருவேளை இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி அவனுக்கு இவங்க போன் பண்றாங்க. போன் பண்ணா அவனுக்கு பதிலா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா பாத்தீங்களா, அவதான் போன் அட்டன் பண்றா. இவன் எப்படி இவன் கூட இருக்கான்னு சொல்லி இவளுக்கு ஒரே ஆச்சரியம். விசாரிக்கும் போதுதான் தெரியுது இப்ப ஹீரோயின் விட்டுட்டு வந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் கமிட் ஆகி லைஃபை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா கிளியர் ஆகிடுது. ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த மாதிரி தப்பு தப்பான லெட்டர் அனுப்பல, வேற யாரும் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா அது யாருங்கிறது இவளுக்கு இன்னுமே தெரியல. அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அடுத்த நாள் புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ ஹீரோயினை கூட்டு வரான். அங்க இருக்க எல்லாருமே சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த லெட்டரை யாரும் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்திலேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோவோட தங்கச்சின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்துல ஒரு நெக்லஸ் எடுத்து போட்டு விடுறா. கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பிரியாம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஆபீஸ்ல ஹீரோயின் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு லேடி வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த லேடி தான் போன் பண்ணிருக்காங்க. இவனை பத்தி யாரோ ஒருத்தங்க தப்பு தப்பா சில விஷயங்களை எழுதி அனுப்பியிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு ஃபேக்ஸ் பண்றேன்னு சொல்லி அந்த லெட்டரை ஹீரோயினுக்கு அவ ஃபார்வர்ட் பண்றா. அதை எடுத்து படிக்கும் போது தான் ஒரு பொண்ணு ஹீரோவை பத்தி சில விஷயங்களை எழுதியிருக்கான். அவ என்னன்னு சொல்றான்னு பார்த்தா அவ டீனேஜா இருக்கும்போது
ஹீரோ அவளை அபியூஸ் பண்ணதா அந்த பேப்பர்ல எழுதியிருக்கா. ஹீரோயின் ஒரு முடிவு பண்றாங்க, இதை டைரக்டா அவகிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அங்க கிளம்புறாங்க. அதே நேரம் ஆபீஸ்க்கு ஹீரோ போன் பண்ணிருப்பாங்க. அதை எடுக்கிற இன்னொரு லேடி அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினி பொறுத்திய பார்க்க வந்தா பாத்தீங்களா, அவ என்ன சொல்றானா, நான் சின்ன வயசா இருக்கும் போது அவன் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான், அவனால என் உடம்புல நிறைய இடங்கள்ல காயம் ஆயிடுச்சு, இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு அதை கேட்டா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம சில விஷயங்கள்லாம் பேசினா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட இந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. அடுத்து ஹீரோயின் இந்த ரிப்போர்ட்டரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை பத்தி கேட்டா அவங்களுக்கும் பெருசா ஒன்றும் தெரியல. வீட்டுக்கு வந்த இவங்களுக்கு ஒரே குழப்பம். ஒரு சில பேர் இவனை நல்லவன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா இவனால பர்சனலா பாதிக்கப்பட்ட சில பேர் இவனை பத்தி தப்பா சொல்றாங்க. இவங்களுக்கு எது பொய் எது உண்மைன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. ஹீரோவோட பர்சனல் ரூம் ஒன்று இருக்குங்க. அந்த லாக்கை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த லெட்டர்ஸ்ல ஒரு லேடியோட பேரு இருக்கு. அவ என்ன எழுதியிருக்கானா, இதுக்கு மேலேயும் உன்னால என் கூட வாழ முடியாது, நான் என்னோட ஹஸ்பண்ட் கூடயே திரும்பவும் போய் சேர்ந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கா. இப்போ ஹீரோயினுக்கு இவன் மேல இருக்கிற சந்தேகம் ரொம்ப அதிகமாகுது. நிஜமாவே இவன் ஒரு தப்பான ஆள் தான், இவங்கிட்ட நம்ம தான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் இந்த லெட்டர்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறான். அதை வேகமா அதை மறைச்சு வச்சுட்டு அந்த பூட்டை எடுத்து திரும்பவும் பூட்டிடுறான். அவன் வந்ததுமே அவனை கட்டி பிடிச்சி இவ்வளவு நாளா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க சமாளிச்சிடுறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரே யோசனையாவே இருக்கு, நம்ம பக்கத்துல படுத்து தூங்குறது ஹீரோவா இல்ல வில்லனா எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறாங்க. காலையில ஹீரோயின் கிட்ட இவன் ஒரு விஷயத்த கேக்குறாங்க, நான் உனக்கு ஆபீஸ்க்கு போன் பண்ணேன், நீ ஏதோ ஒரு டாக்டர் போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் ஆல்ரெடி ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன், அதுக்காக தான் அவங்கள போய் பார்க்க வேண்டியதாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஹீரோயின் கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டிருப்பா பாத்தீங்களா, அதை இவனோட தங்கச்சி ஒருத்தி இருந்தால அவ கொடுத்துருப்பா. அந்த நெக்லஸ் எடுத்து இது உனக்கு யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டா, உன்னோட சிஸ்டர் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவ சொல்றான். இதனால் வரைக்கும் இவங்களுக்குள்ள இருந்த அந்த கனெக்ஷன் இப்ப இல்ல. ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வித்தியாசமான மைண்ட் செட்ல இருக்க மாதிரி இருக்கு. அதுலயும் குறிப்பா ஹீரோயின் இப்ப அவனை பார்த்தாலே அவ பயப்படுறா. இவளோட வீட்டை காலிங் பெல் யாரும் அடிக்கிற மாதிரி இருக்கு. இவ பயந்துட்டு போய் கதவை ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு பேக் மாதிரி ஒண்ணு வந்திருக்குங்க. அதை எடுத்து ஓபன் பண்றா. உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருக்கும்போது ஒரு ரிப்பன் மாதிரி அவன் வச்சிருப்பான்ல, அது ஃபுல்லா பிளட்டா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் நீ இவனை பத்தி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. ஹீரோவோட கபோர்ட்ல ஒரு பொண்ணோட பேர் போட்ட லெட்டர் இருந்திருக்கும் பாத்தீங்களா, அதுல அட்ரஸ் இருக்கும். அதுக்கு போன் பண்ணி கேட்டுட்டு ஹீரோயின் அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போனா அந்த பொண்ணு இல்லங்க, அந்த பொண்ணோட அம்மா தான் அங்க இருக்காங்க. ஹீரோயின் அவங்கள்ட்ட போய் விசாரிக்கும் போது, என்னோட பொண்ணு காணாம போய் கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிடுச்சு, நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இன்னும் எந்த ஒரு தகவலும் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோயினை ஒரு இடத்துல நிக்க வச்சு ஹீரோ போட்டோ எடுத்திருப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு போட்டோ அங்க இருக்கிறத இவங்க நோட் பண்றாங்க. கூடவே ஹீரோவோட போட்டோவும் அங்க இருக்கு. இவனா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அந்த பொண்ணோட அம்மா கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா தெரியும், என்னோட பொண்ணு கூட அந்த மவுண்டைன் கிளைம் பண்ற அந்த குரூப்ல தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிற இந்த விஷயம் இந்த அம்மா காரிக்கு தெரியல. ஹீரோயின் கிட்ட நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்களுக்கே தெரியாம அந்த போட்டோவை திருடிக்கிறாங்க. இவன் என்ன நினைக்கிறானா, ஹீரோ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான், அதை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான், இனி அடுத்ததான் நம்மளையும் இவன் கொலை பண்ணதான் போறான் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கா. அவளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தும் இப்போ அவ பயப்பட ஆரம்பிக்கிறான். இவ கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பின்னால திரும்பி பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து இவ ரொம்ப பயப்படுறா. நம்மளால என்ன பண்றானா, ஹீரோயினை ஒரு டேபிள்ல கட்டி போட்டு உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்போ நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற, உன்னோட மண்டைக்குள்ள என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு மிகப்பெரிய முக்கியமே ட்ரஸ்ட் தான், அந்த நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அவனோட கபோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸை கொண்டு வந்து தூக்கி வீசுறான். இதைத்தானே நீ பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்க, நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணது உண்மைதான், ஆனா அவ என்ன தேவையில்லைன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கூடயே போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி அவ போயிட்டா, அதோட அவளுக்கும் எனக்கு இருந்த பழக்க வழக்கம் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போதைக்கு இந்த உலகத்துல நான் நேசிக்கிற ஒரே ஒரு பொண்ணு நீ மட்டும்தான், நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவ ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான். அவளுக்கு சந்தேகம் வந்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தா அந்த லெட்டர்ல எழுதி இருந்த சில விஷயங்கள் தான். ஹீரோயின் சொல்றாங்க, உன்னோட பாஸ்ட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் சில விஷயங்களை நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுன்னு சொல்லி நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவங்கிட்ட நான் பாத்ரூம் போகணும், அந்த கயிறை அவுத்து விடுன்னு சொல்ல இவனும் அதை கழட்டி விடுறான். மேலே போன ஹீரோயின் என்ன பண்றான்னா, அந்த பின்வாசல் வழியா எகிரி உதிச்சு அந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லி துண்டாக்கான துணியக்கானு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கான். இது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அவனும் இவளை பின்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இருந்தாலும் அவனால அவளை சேஸ் பண்ணி பிடிக்க முடியல. இவ எங்கதான் போயிருப்பான்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கொலைகாரன் கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு, நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணணும், அவன் ஒரு பொண்ணை கொலை பண்ணி
பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் அங்கிருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துருப்பா பாத்தீங்களா. அந்த போட்டோவை ஆதாரமா இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட காமிக்கிறேன். அந்த ஆள் என்ன சொல்றானா, இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸா நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த எவிடன்ஸை வச்சு அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணாலும் கூட அவன் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல வெளியே வந்துருவான். ஸ்ட்ராங்கா கேஸ் நிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. நீங்க லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டா இவளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றா. கூடவே அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல அதெல்லாம் சொல்ல, அதெல்லாம் பெரிய எவிடன்ஸா வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு அந்த போலீஸ் ஆபீசர். இவங்க இருக்க இடத்துக்கு பக்கத்துலயே இன்னொரு கேபின் இருக்குங்க. அதை ஸ்கிரீனை ஓபன் பண்ணா ஹீரோ அந்த பக்கம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கான் தன்னோட பொண்டாட்டியை காணன்னு சொல்லி. அவன் ரொம்பவுமே ரெக்கார்டான ஆள் தான். இது வரைக்கும் எதுக்குமே அழுதுருக்க மாட்டான். அவன் சோகமா இருந்து கூட யாரும் பார்த்தே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவன் தன்னோட மனைவியை காணாங்கிறதுனால போலீஸ் கிட்ட அழுதுகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க. இதை பாக்குற அந்த போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, அவனை பார்த்தா நீ சொல்ற மாதிரி கொலகார மாதிரி தெரியல. அவங்க நிறைய கைதிகள்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களோட மேனரிசம் எல்லாம் வச்சு அவங்களால சொல்ல முடியும் இவன் தப்பானவனா இல்லையான்னு சொல்லி. அதை வச்சுதான் இந்த ஆபீசர் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கெட்டவன் மாதிரி என் கண்ணுக்கு தெரியல, நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் ஒரு இடத்துல நின்று ஹீரோ என்னெல்லாம் பண்றாங்கிறத பாத்துட்டு இருக்கா பாத்தீங்களா. அத இவ இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த கண்ணாடி வழியா எல்லாமே தெரியும். ஆனா ஹீரோ அந்த உள்பக்கத்துல இருந்து ஹீரோயின் இந்த பக்கம் இருக்கிறத பார்க்க முடியாது. அவன் அழுதுட்டு இருக்கிற அந்த கண்ணை பார்க்கும்போது இவளுக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லி அந்த ஸ்கிரீனை மூட சொல்லிடுறா. அடுத்ததான் ஹீரோயின் எங்க போறாங்கன்னு பார்த்தா அவனோட தங்கச்சி ஒருத்தி இருந்திருப்பா பாத்தீங்களா, அவளை பார்க்க போறான். அவகிட்ட போய் ஹீரோயின் நிறைய கொலைகளை பண்ணியிருக்கான், அதுவும் தடயமே இல்லாம பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு அந்த மலையேறும் போது கீழே விழுந்திருப்பா பாத்தீங்களா, அந்த கொலை கூட ஹீரோ தான் பண்ணியிருக்கான். அடுத்ததா லவ் பண்ண இன்னொரு பொண்ணையும் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி இவகிட்ட சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அவ என்ன சொல்றானா, எனக்கு அப்பவே அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இந்த மவுண்டைன் கிளைம்பர்ஸ் எல்லாம் கையில ஒரு ஆணி மாதிரி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோ வெயிட்ட கூட தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு பலமானது. அப்படி இருக்கும்போது அவ எப்படி அதை அந்த பனிக்கட்டிக்குள்ள இன்சர்ட் பண்ணும்போது வலிக்கு கீழே விழுந்தான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஹீரோ ஒரு ஃபேக்கான ஒரு பொருளை மாத்தி வச்சுட்டான், அதனால தான் அவங்க கீழே விழுந்து செத்துருப்பாங்கன்னு சொல்லி இப்ப யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. 2 பேரும் சேர்ந்து அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த பொண்ணை இவன் கொலை பண்ணியிருந்தானா கண்டிப்பா இந்த இடத்துல தான் புதைச்சிருக்கணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்கிறத ஹீரோயின் நோட்டீஸ் பண்றா. ஹீரோயினோட கழுத்துல இருக்க மாதிரியே ஒரு நெக்லஸ் அந்த டெட் பாடிக்குள்ளயும் இருக்கிறத அவ பாக்குறா. இப்பதாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இந்த கொலைகளை எல்லாம் பண்ணது ஹீரோ கிடையாது, அவனோட தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கா பாத்தீங்களா, இவதான் அத்தனை கொலைகளையும் பண்ணிருக்கா. எதுக்காகனா ஹீரோ கூட யாரு நெருங்கி பழகினாலும் இவளுக்கு பிடிக்காது. அந்த அன்னோன் லெட்டர்ஸ் எல்லாம் கூட அனுப்புனது இவதான். ஃபேக்கா ஒரு லெட்டர் கிரியேட் பண்ணி நான் என்னோட ஹஸ்பண்ட் கூடயே திரும்பவும் போய் சேர்ந்துக்க போறேன்னு சொல்லி முன்னாள் காதலிய கொலை பண்ணி இங்க புதைச்சதும் இவதான். ஹீரோவும் கரெக்டா அவளோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த போட்டோ இருக்கிறத இவ நோட் பண்றா. அப்படின்னா இவளோட தங்கச்சி தான் எங்கேயாவது இவளை கூட்டு போயிருக்குன்னு சொல்லி கரெக்டா அந்த இடத்துக்கு வரான். நம்ம என்ன சொல்றானா, நீயும் நானும் அண்ணன் தங்கச்சி, கொஞ்சமாவது யோசி, நான் எப்படி உங்கள இருக்க முடியுங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த லேடி அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. இவனையும் அவ கொலை பண்ண பாக்குறா. அந்த சமயம் அங்க ஒரு கன் இருக்குங்க. அந்த கன் எடுத்து ஹீரோயின் இவளை ஷூட் பண்ண அந்த இடத்துலயே செத்து போயிடுறா. தன்னோட காதலி பண்ண இந்த கொலைக்காக ஹீரோ அந்த தண்டனை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். இப்படியே 2 வருஷம் கழிச்சு தண்டனை எல்லாம் முடிஞ்சு வர ஹீரோயினோ ஒரு இடத்துல பாக்குறான். ஆனா இவங்க 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. அவங்க வழியை பார்த்து போயிடுறாங்க. ஹீரோ பாக்குறதுக்கு ரொம்ப டெரரா இருந்தாலுமே அவன் ஒரு நல்ல மனுஷன் தான், எந்த ஒரு தப்புமே பண்ணாதவன். ஹீரோயினு கூட நம்ம சில விஷயங்களை தப்புன்னு சொல்லலாம். அவங்களோட பாய் ஃப்ரெண்டை சீட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட வந்து அவ வாழ்ந்துட்டு இருப்பா. இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.